வாழ்க்கையில நல்ல நிலையில இருந்தவங்க கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும். இந்த நிலை எதனால என்று நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, "கண்ணடி பட்டிருக்கும், இல்ல கண் திருஷ்டியாகத்தான் இருக்கும்" அப்படின்னு. பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, "நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது" என்று சொல்வார்கள் அல்லவா? அது உண்மைதாங்க. இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியால பலரின் வாழ்க்கையும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும். இது போன்ற கண் திருஷ்டியிலிருந்து எப்படி தப்பிப்பது? இருக்கவே இருக்கு ஒரு சின்ன விஷயந்தான். இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்கள் மேலே இருக்கிற கண் திருஷ்டிகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். நம்மள பல பேருக்கு தெரியும். நம்ம எங்கேயாவது வெளியில் போனா கூட, இங்கே பாரு எப்படி இருக்காங்க பாரு, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் கூட சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்களுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறாமைங்கிறது அவங்க கண்ணில் தெல்லாம் தெரியும். முடிஞ்சால் நீங்கள் பண்ணி பார்த்துருங்களேன் இந்த பரிகாரத்தை, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அப்படி என்ன பூ அப்படின்னு பார்க்குறீங்களா? தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தம் செடி தாங்க. இந்த ஊமத்தம் செடி இருக்கிற காய், பூ, இலைகள் என அனைத்தும் தீய சக்திகளை விரட்ட பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கிறது. பொதுவாகவே ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு என்கிறது பலருக்கு தெரிஞ்சது. நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகும். இந்த தீபம் எப்படி ஏற்றுங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஊமத்தங்காய் மேலே இருக்கிற ஒரு காம்பை நீங்கள் எடுத்துட்டு அதில் சின்னதாக ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ, ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலவங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள திரியை வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பூ பார்த்திங்கன்னா, இந்த காய்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோ தெய்வ சக்தி நிறைஞ்ச இந்த தீபத்தை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறி நல்ல ஆற்றல்களும் கந்திருஷ்டிகளும் உங்களுக்கு இல்லாமலே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஊமத்தங்காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி இருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த தீபத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க. தெய்வீக மருத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவை எடுத்துக்கிட்டு வீட்டில் அருகில் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நாட்டு மருந்தில் கிடைக்கும் இந்த காய், இந்த பூவு, இதெல்லாம் இந்த இரண்டு பொருளையும் மஞ்சள் தண்ணீரில் கொண்டு நல்லா கழுவிட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற ஈரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அவற்றை பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ₹1 நாணயத்தோடு சேர்த்து முடித்து வீட்டு நிலைப்படியில் நிலை வாசல் படியில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க. இந்த முடிச்சை நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சு பார்த்துட்டு வாசலில் நீங்கள் படியில் கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தினமும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம தூப ஆராதனை காட்டுவோம்ல, அது மாதிரி நீங்கள் இந்த மூட்டைக்கு நீங்கள் காண்பிச்சிடணும். மறக்காமல் காண்பிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது போல் ஊமத்த இலைகள் கிடைச்சா கூட அந்த இலையில் சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு அவற்றை நீங்கள் கொண்டு வீட்டில் இருக்க விநாயகருக்கு திங்கட்கிழமையில தொடர்ந்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ஊமத்தம் பூவையும் நீங்கள் விநாயகருக்கு சூட்டலாம். 3 வாரங்கள் தொடர்ந்து திங்கட்கிழமையில விநாயகருக்கு ஊமத்த இலையால் அர்ச்சனை செஞ்சு ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கந்திருஷ்டிகள் தீரும். பொதுவாகவே எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது முழு நம்பிக்கையோட மட்டுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஊமத்தம் செடி இருக்குது அப்படின்னீங்கன்னா அதில் இருக்கிற ஊமத்தம் பூவை டெய்லி 2 பறித்து கொண்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரில், குறிப்பாக கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி தினமும் 2 பூவை நீங்கள் அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது. வீடு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும். நீங்கள் தீபம் ஏற்றும் போது கூட நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரே ஒரு பூ நீங்கள் அதில் போட்டு ஏற்றி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஊமத்தம் பூவு, இந்த ஊமத்தங்காய் தீபம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிறது சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தா அவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.